ஆர்கே, நீங்க ஏதோ குறுக்கிட விரும்பினீங்க, அந்த கேள்வியையும் கேட்டா நான் பதில கார்டினல்ட்ட நான் கேட்டுப்பேன். எனக்கு பிரச்சனை இந்த ரெண்டு விஷயங்கள். அப்கோர்ஸ் ரமேஷ் சேதுராமன் சொன்ன பல விஷயங்களுக்குள்ள நான் போல. இது இந்த கோதி மீடியா டெஃபினட்டா ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்டா இருந்தது. இவர் மணி சொன்ன அதே விஷயம் தான். அதாவது இன்னைக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏறத்தாழ நம்மளுடைய அந்த ஈரானில் இருக்கின்ற தூதுவர் இவர்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய்விட்டார். அவர் ட்விட்டர் பதிவுல அரபிக்ல போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. சவுதியினுடைய பிளாக் மிதித்தனால அங்க இருக்கின்ற பிரதமருடைய மீடியா அட்வைசர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், இதுக்கு மரண தண்டனை அப்படின்னு கூறியிருக்கிறார். இவர்கள் எல்லாம் அடையாளம் காணப்படுவார்கள், எப்போ முடியுமோ அவர்களை நாங்க அந்த மரண தண்டனை நடப்பாக்குவோம் எல்லாம் அவங்க அங்கிருந்து திரட்டு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், இந்தியாவுக்கு எதிராக போகிற பல விஷயங்கள். இது ஒரு பக்கம். இதெல்லாம் கோதி மீடியானால வருகின்ற விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவதாக, மிக முக்கியமாக சிதம்பரத்தினுடைய ட்வீட் நீங்க மென்ஷன் பண்ணீங்க, அதுல மிக முக்கியமான ஒரு சரத்து இருக்குங்க. இது இந்தியா பாகிஸ்தான் தரப்பிலான பேச்சுவார்த்தை ஒரு தேர்ட் கண்ட்ரியில நியூட்ரல் சைட் என்று கூறுகிறார்கள். அந்த நியூட்ரல் சைட் என்ன? அந்த சரத்துக்கு இந்தியா ஒத்துக்கொண்டுதா? இல்லை மார்க்கோ ரூபியோ எப்படி, அதாவது யுஎஸ்னுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் எப்படி அப்படி ஒரு விஷயத்தை அவர் பேசலாம்? இது நிச்சயமாக நமக்கு கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை கேர்னல் கேட்டு பாருங்க, 1947 இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இதுவரையான காலகட்டத்தில் நாம ஒன்னும் அங்க பேசியிருக்கோம், இஸ்லாமாபாத்ல பேசியிருக்கோம், பிண்டியில பேசியிருக்கோம், இல்லைன்னா இங்க பேசியிருக்கோம். ஆக்ரால தான் கடைசி சமிட் பர்வேஸ் முஷாரஃப் பேசி நடத்தினோம். ஆனால் இதை தாண்டி ஒரு தேர்ட் கண்ட்ரி என்பது நிச்சயமாக இந்த லைன்லயே வரல. அது ஏன் என்ற அந்த கேள்வி இருக்குது. நிச்சயமாக மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் மறுபடியும் சர்வதேச தளத்துக்கு இது போயிடும். சர்வதேச தளத்துக்கு போனால் அப்புறம் நமக்கு கண்ட்ரோலே இருக்காது. பாகிஸ்தான் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. பிரைம் மினிஸ்டர், அங்க பிரைம் மினிஸ்டர் அப்கோர்ஸ் ஒரு பாவை தான். அந்த பாவை இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்கு, பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. அதாவது நமக்கு மாபெரும் வெற்றி என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் நம்ம பிரதமர் பேச மாட்டேங்கிறான்னு கேட்கிறேன். டிவியில 8 மணிக்கு சொல்ல வேண்டியதான், நமக்கு மாபெரும் ஒரு வெற்றி என்று சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்னு கேட்கிறேன். கர்னல், இப்போ அந்த விஷயம்ன்றது இன்னொன்று, ஒரு அரசின் கொள்கை முடிவு அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து எடுக்கக்கூடியது. எதிர்கட்சிகள் அந்த இடத்துல மூன்றாவது தலையீடு வந்துருச்சா அப்படின்ற ஒன்றும், அந்த இடத்துல தான் ஆர்கே சொல்வது மாதிரி பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க, நீங்க தலையிட்டீங்க அப்படின்னு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இதுல பிளே பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? ஓகே, இதில் அப்பார்ட் ஃப்ரம் அன் ஆர்மி பர்சன் மற்ற கொஞ்சம் கருத்துக்கள், ஏன்னா ஜியோ பொலிட்டிக்ஸும் இல்லை நான் இன்வால்வ் ஆகிறதுனால கொஞ்சம் கருத்துக்கள் நான் சொல்லலாம். ஒரு பெரிய ஃப்ரேமில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சில queryகளுக்கு ஐ கேன் கிவ் அன் ஆன்சர். DGMO இஸ் நாட் அ டெசிஷன் மேக்கர். நெய்தர் போரில் நெய்தர் இஸ் சீஃப் அ டெசிஷன் மேக்கர். ஆனால் கலந்து ஆலோசிக்க ஒரு டிசிஷனில் அஃப்கோர்ஸ் சீஃப் பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்த டேபிளில் எல்லாம் உட்காந்து பார்த்தோம். இன் திஸ் கேஸ் ஒரு ஆப்ரேஷனில் ஈவன் பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் அ டிசிஷன் மேக்கர். ஸோ இது ஒரு கம்பைன்டு இது. இப்போ டிஜிஎம்ஓ கிட்டேருந்து ஒரு கால் வந்தால் ஹீ கேனாட் கிவ் அ டெசிஷன். அப்போ அவர் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சீஃப் கிட்ட எடுத்துகிட்டு போவார், சீஃப் டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட போவார், டிஃபென்ஸ் செக்ரட்டரிகிட்ட போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆலோசனையில் தான் இதாகிருக்கு. ஆனால் இங்கே இந்த நிலைமை ஃப்ராங்காக சொல்ல போனால், திஸ் பீஸ் இஸ் டாக்டர்டு பை யூஎஸ்ன்னு சொல்லலாம். இட் இஸ் டாக்டர்டு. இது உங்கள் கால் வரப்போது தெரியும், இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது, 2 நாடுகள் போருக்கு போயிருக்கு. லேட்டஸ்ட் நம்ம நெய்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். சண்டை போடும்போது எங்கே பீஸ் டாக்ஸ் நடக்குமா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் ஒரு சீஸ் ஃபயர், போரை நிறுத்துங்க, அப்புறமேல் நீங்கள் பேசுங்க, இந்த மாதிரி வரும். பட் நம்ம நாட்டோட ஸ்டாண்ட் என்னென்னா, நெய்தர் வில் கோ டு த நெகோஷியேட்டிங் டேபிள். ரெண்டாவது, we will not accept the mediation from other countries. இது காஷ்மீர் விவகாரம் இல்லை, இது டெரரிஸ்ட் விவகாரம். இது நம்ம இது கொஞ்சம் பிரித்து பார்க்கணும். இப்போ நெகோசியேஷன் ஆகுதுன்னா காஷ்மீரை பற்றி நெகோசியேஷனுக்கு நம்ம மற்ற நாடுகளை கூட்டிகிட்டு வரல. இதில் டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு நம்ம அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கோம். டெரரிசம், தீவிரவாத முகாம்கள் அழிப்புன்றத இப்போ மணியவர்கள் கோடிட்டு காண்பித்த மாதிரி, அந்த ஆப்ரேஷன் தீவிரவாதிகளுக்கு புகலிடமா பாகிஸ்தான் இருக்கு. நீங்க இந்த துல்லிய தாக்குதல் நடத்தினது ராணுவ தளவாடெல்லாம் இல்லை, துல்லிய தாக்குதல் தீவிரவாத முகாமை அழித்ததை சர்வதேச நாடுகள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்குறீங்க? நான் இதை முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. அதனால் இதெல்லாம் நம்ம பிரித்து கொஞ்சம் பார்க்கணும். அதாவது அந்த மீடியேஷன்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஆஸ் அ கண்ட்ரி. ஐம் டாக்கிங் த பொலிட்டிக்கல் டெசிஷன். அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். நாளைக்கு இப்போ சீஸ் ஃபயரோட ரூல்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிற மொழியே, பாகிஸ்தானோட அதிபர் யார் கூடியா நம்ம உட்காந்து நம்ம வாக்குவாதம் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன்.
ரெண்டாவது அதில் வந்து இப்போது யுக்ரைனில் வந்து யுக்ரைன் பார்த்தா அமெரிக்காவோட அதிபர்கள் ஒவ்வொரு யுக்ரைனை போய் பார்த்தாங்க, ரஷ்யாவை போய் பார்த்தாங்க. அந்த மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இங்கேயும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த சீஸ்ஃபயர் நெகோசியேஷன்ஸ்க்கு நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் தான் இது டேர்ம்ஸ் தான் இவங்க கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே உட்காந்து பேசிட்டு தேர் இஸ் நோ பார்கெனிங் ஆன் த டேபிள், அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஒரு விளக்கம் கொடுங்க. பாகிஸ்தான் வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பே என்ன பேட்டிகளில் பார்க்க முடிந்தது, நாங்கள் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், உங்களோட நாங்கள் பேச வரோம், ஒருவேளை எங்கள் மீது குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நீங்கள் சர்வதேச சமூகத்திடம் சாட்சியங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்க அப்போதே பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு அவங்கள பேச்சுவார்த்தை டேபிளுக்கு அழைக்கிறோம்னா அதில் நமக்கு எந்த மாதிரி வெற்றி கிடைச்சதா நினைக்கிறேன்? நம்ம அழைக்கலையே, நான் அழைக்கிறது மாதிரி சொல்லலையே. நான் என்ன சொல்கிறேன், நம்ம we will not come to the negotiating table. ரெண்டாவது அதர் கண்ட்ரி மீடியேஷன், ப்ராபப்ளி த சேம் ஸ்டெப். நாளைக்கு சீஸ்ஃபயரோட எந்தெந்த காரணத்தில் நம்ம சீஸ்ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு இலக்குகள் நாளைக்கு, அதான் 12ஆம் தேதியும் சொல்லியிருக்கிறாங்க, நாளைக்கு அதை பண்ண போகிறாங்க. நவ் கம்மிங் பேக் டு த ரோல் ஆஃப் தி ஆர்மி. இப்போது நீ எந்த ஆங்கிளில் ஷூட் பண்ணீங்க அது மட்டும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. டாக்டிக்கல் பிளான் ஸ்ட்ராட்டஜிக்லையும் ஆர்மியோட ரோல் இருக்கும். அது ஒரு தேசிய சீக்ரெட். தாக்குதல் நிறுத்தம் பற்றியும் வெளிப்படையாக பேச தேவையில்லைன்றீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இட் இஸ் அ நேஷனல் சீக்ரெட். இப்போ நான் வந்துட்டு நாங்கள் டெரரிஸ்ட் கேம்பை தான் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அட்டாக் பண்ணால் ஆப்வியஸ்லி அங்கே இருக்கவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. நாங்கள் விமான தளவாடங்களை அட்டாக் பண்ணோன்னு சொல்லிட்டு போனோம், அது நம்ம ஆங்கிளில் ஏரியாவில் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷனும் வெளியே சொல்லக்கூடாது. ஸோ இந்த ஒரு போரில் நம்ம பார்க்கும்போது ராணுவ சீக்ரெட்ஸ் இல்லை பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸு அது ஒரு இல்லை, இதெல்லாம் மீடியாவில் டிஸ்கஸே பண்ணக்கூடாது. மணி அவர்கள் கேட்ட கேள்வின்றது யாருமே டெக்னிக்காலிட்டிஸ்குள்ள போகல. அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு விளக்கம், தாக்குதல் நிறுத்தத்தை பற்றி கூட பேச வேண்டாம்ன்றீங்க. அது வந்து ராஜ ரகசியம்ன்றீங்க. ராஜ ரகசியம் சொல்ல, if you have faith on the defense forces, live it to them. இருங்க, நான் ஒன்றும் முடிக்கல. live it to them. அப்புறம் அங்கே மீடியாவில் வந்து இதெல்லாம் சொல்லும்போது ஏன் இதை சொல்லலைன்னா அப்புறம் நாங்கள் இருக்கிறது தேவையே இல்லை. ஒரு இவ்வளோ விமானங்கள் விழுந்தது, இவ்வளோ எல்லாமே சொல்லணும்னு தேவையில்லை. there is a reason to it. ஏன்னா ஒன்றும் இல்லாமையே ஃபேக் மீடியா பாகிஸ்தான் எடுத்து பண்ணும்போது இன்னும் நம்ம எவ்வளோ சொல்கிறோமோ எவ்வளோ பேசுகிறோமோ அவ்வளோக்கு அது ஒரு பெரிய படுத்தி சொல்லுவாங்க. அவர் சொல்வது வந்து ராணுவத்தை முழுமையாக நம்புங்கள், தாக்குதல் நிறுத்தம் கூட ராணுவத்துக்கு சில கணக்குகள் இருக்கும்ல, அது வெளிப்படையா விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது ஒரு நிமிஷம், இன்னும் போர் முடியல, ஆபரேஷன் சிந்தூர் முடியல. நடுவில் பார்லிமெண்ட் மீட்டு அங்க போயிட்டு இதெல்லாம் விவாதம், பொது மொழியில இது விவாதம் பண்றது, இட் வில் பி a மொரால் அஃபெக்ட் பண்ற ஒரு இதாக. ஒரு நிமிஷம், இந்த மாதிரி பண்ண ராணுவம் வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல வேலை செய்யாது. ஓகே மணி இல்ல, எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இருக்கு. நான் அதுதான் 62 உதாரணத்தை சொன்னேன். வார் நடந்துட்டு இருக்கும் போதே பார்லிமெண்ட் நடந்திருக்குது. நம்ம வந்து ராணுவத்தை நம்புறோம், ராணுவத்தை மதிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் அப்புறம் டெமோக்ரஸின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? டீட்டெயில்ஸ். ஏன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து வெளிப்படையா தகவல்களை வந்து பகிர்ந்துக்க மறுக்கிறது மட்டும் இல்லாம நேஷனல் கன்சென்சஸ்க்கான முயற்சிகளே அவங்க எடுக்கல. இப்போ ஒரு ஆர்கே சொன்ன மாதிரி வந்து பாகிஸ்தானி பிரைம் மினிஸ்டர் மீடியாவை அட்ரஸ் பண்றாரு. ஓகே, நம்ம பிரைம் மினிஸ்டர் மன் கி பாத் தான் பேசுவார். மன் கி பாத்தாவது பேசணும்ல. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நம்ம வந்து அந்த ரெட் லைன் எதுன்றது நமக்கு தெரியுது. அதனால பிளாங்கெட்டாக வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசவே கூடாது. இப்போ வந்து ஆப்ரேஷன் டீட்டெயில்ஸை கேட்கலங்க. பட் போர் நிறுத்தம், இப்போ ப. சிதம்பரம் சொன்ன கருத்து கூட இப்போ கர்னல் வந்து தவறுன்னு சொல்றாரு. அதை பத்தி கூட பேசக்கூடாது. அப்புறம் எதுக்கு ஜனநாயகங்க? அப்புறம் பேசுங்க. போர் நிறுத்துறதுக்கு முன்னால் தயவு செய்து பேசாதீங்க. நம்ம இதெல்லாம் நம்ம பேச என்ன ஆகும்? இல்ல விஜயன் ஒரே நிமிஷம். விஜயன் நாம வந்து போர் அறிவிச்சோமா? ஃபர்ஸ்ட் போர் நிறுத்தம் இது பண்றதுக்கு யாரு போர் அறிவிச்சா? அப்போ 1947 இருந்து நாம் போர்ல தான் இருக்கிறோம். நாம எங்க ஒவ்வொரு இடத்துலயும் சீஸ்ஃபயர் அறிவிச்ச பிறகுதான் 65 சீஸ்ஃபயர் தான் இருந்தது. அதன் பிறகு சிம்லா ஒப்பந்தத்துல மட்டும்தான் நாம வந்து ஒரு போர் நிறுத்தம் என்று வந்தது. 99 போர் நிறுத்தம் வரவில்லை, போர் சீஸ்ஃபயர் மட்டும் தான் வந்தாங்க. ஒரே ஒரு நிறுத்தம் மட்டும். இந்த வித்தியாசம் நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சீஸ்ஃபயரோட முடிஞ்சு போச்சு. இனி இங்கிருந்து ஃபயரிங்னா என்ன, இது ஹோவிட்சர் ஃபயரிங் இருக்கும், அதே மாதிரி ஸ்மால் ஆர்ம்ஸ் ஃபயரிங் இருக்கும். அதை தாண்டி ஒன்றும் நடக்காது. இந்தியா வாண்டட் திஸ் சீஸ்ஃபயர், பாகிஸ்தான் வாண்டட் திஸ் சீஸ்ஃபயர். அதனுடைய அடிப்படையில் தானே இப்போ ட்ரம்ப் பேசுறேன்னு சொல்றாரு. அதற்கு நீங்க மறுப்பு கொடுங்கன்னு சொல்றாரு, அதுவும் செய்யல.
நீங்க தயவு செய்து இன்னும் அந்த அந்த இடத்துல திருமணி பாயிண்ட் டேக்கன். அதுலதான் கர்னல் சொல்வது வந்து அப்படி பேச முடியாது அப்படி இல்ல அது தவறு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு பெரிய வியூகம் இல்ல இருக்கு. நான் என்ன சொல்றேன் மறுபடியும் அப்படின்றப்போ நாளைக்கு ஒரு வண்டி ஓட்டுறாரு, ஒரு டிரைவர் ஓட்டுறாரு, Okay. அப்ப அவரு ஒவ்வொரு திருப்பத்திலயும் நம்ம கமெண்ட் சொல்ல முடியுமா? இல்ல நான் மாறுபடுறேன் அதுல வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு கர்னல். இத பத்தி நம்ம இல்ல, அவர் பேசுறது போதுமானார். அதாவது சொல்லுவாங்க உங்களுக்கு வார்ன்ற சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லி இட் cannot be left out to the army also. அப்புறம் டெமோக்ரஸின்னு என்ன, பார்லிமெண்ட்னு என்ன, அதோட கஷ்டம் நமக்கு புரியுது, அந்த ரெட் லைன் நமக்கு புரியுது, அந்த நுவான்சஸ் புரியுது. சரி, அட்லீஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் செலக்ட் கமிட்டி இருக்கும், கன்சல்டேட்டிவ் கமிட்டி இருக்கும், எம்பிஸையாவது பிரைம் மினிஸ்டர் பேசணும் இல்லையா? யாருக்கிட்டையும் நாங்கள் எதையுமே பேச மாட்டோம்னா அப்புறம் டெமோக்ரஸிக்கு என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க நீங்கள். ஸோ ஆக இந்த கருத்து ஏற்புடையது அல்ல, அப்படிதான் நான் இல்ல இந்த கருத்துல நான் ஒத்துக்கிறேன், இந்த கருத்துல நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதே எதிர்க்கட்சி முன்னுக்கு வந்து we give full freedom to the government ன்னு சொல்றாங்க. இதே அவங்களே கேக்குறதுக்கு முன்னால அவங்க சொன்னாங்க இல்லையா, கவர்மெண்ட் ரெசிப்ரோகேட் பண்ணனும் இல்லையா? ஏன் கவர்மெண்ட் ரெசிப்ரோகேட் இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை கேட்டுட்டு பண்ணுங்கன்னு சொல்லலையேல, ஒவ்வொரு இடத்துலயும் எங்களை கேட்டுட்டு பண்ணுன்னு சொல்ல. we believe the government, we believe the armed forces அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரே பாச்சதமனோட லீடரே சொன்னதுதான் அது. ஓகே, இப்போ நாங்க முடிக்கிறதுக்கு முன்னால நாங்க இன்னும் பேரக் போய் ரிலாக்ஸ் பண்ணல. இல்ல இப்ப அங்க நின்னுட்டு இருக்கோம், நீங்க ஏன் நிக்கிறீங்கன்னா with the political leadership, not with the defense forces. இந்திய ராணுவத்தின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. முழுக்க அந்த பிரச்சனை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் மேல. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் they cannot take the country for granted. அதை நம்ம அலோவ் பண்ண முடியாது.